இதான் சார். பாபு, அந்த கேரத்தை கொஞ்சம் செக் பண்ணு. வேற எங்கேயாவது கேம்ப் போட்டிருந்தாங்களா? இல்ல சார், அவங்க இந்த இடத்துல தான் இருந்தாங்க. கேரள ஒண்ணு இல்ல சார். சார், கேரளையும் டென்ட்டையும் பார்த்தா அவங்க இந்த பக்கம் தான் எங்கேயாவது இருப்பாங்க சார். ஓகே, அநேகமா அவங்க இந்த காட்டிலை தாண்டி போயிருக்க மாட்டாங்க. அப்ப வந்துருங்க சார், ஊருக்கு போயிடலாம். நீங்க சண்முகத்தோட இங்க இருங்க. அது இல்ல சார், நான் சொல்றத சேர்த்து தான் நீங்க இருக்கீங்க. Do what I say. ஓகே சார், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. நீ வேற தள்ளியா? சண்முகம், யாரும் வரலையே. யாரும் வரல. நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. மலை ஏறி வந்ததுல உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு தூக்கம் தூக்கிட்டு வந்துடுற. சரி. ஓ சண்முகா, இந்த சாக்லேட் நான் ஏந்துற வரைக்கும் சப்பிக்கிட்டே இரு. சார், சார், என்னையா? என்னமோ தெரியல சார், வயிற்று போட்டு ஒரே கலக்குது சார். எனக்கு தூக்கம் கெட்டதுக்கு காரணம் இப்பதாயா புரியுது. அவனுக்கு வரானுங்களோ இல்லையோ, உனக்கு வந்துருச்சு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, இரு நானும் வரேன். எப்பா தண்ணி எடுத்துக்க மறந்துடாம, அது ரொம்ப முக்கியம். சார், எதுக்கு ஒரு நேரம் காலமே கிடையாதா? எனக்கு இல்ல சார், சண்முகத்துக்கு வயிற்ற கலக்குதான். ஐயோ, சரி, பக்கத்துல எங்க கூட்டு போய் சீக்கிரம் வாங்க. Follow me. சீக்கிரம் வாயா. You have to watch this point. The people. ஆகட்டும் ஆகட்டும். நான் முடிச்சிட்டு இருக்கிற. இங்க எங்க போறது? காட்டுக்கு வந்து கக்குச தேடுறியா? அத பார், அங்க ஒரு பல்லக்கு போ. நில்லுங்க. அவன் இதுக்கு போறான், நீங்க எதுக்கு போறீங்க? நில்லுங்க. யோ, அங்க என்ன அசிங்கத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் பாருங்க. ஐயா வரானான்னு பாருங்க. நான் ஒரு தம் அடிச்சிட்டு வரேன். இதான் சமயம், போட்டு கொடுத்துறாதீங்க. ஜாக்கிரதை. இந்த பக்கம் பாத்துக்க. அவன் பத்திரமா தான் இருக்கான். ஐயா வந்துட போறாடியா? தெரியாதனமா அந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டான்ப்பா. கக்கூஸ்க்கு போறவனையும் காக்கணும், செத்தவனையும் காக்கணும். என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு போன சண்முகம் அவன் என்ன நான் போய் பாருங்கடா. போங்கடா. உங்க இடம் மாறி போயிட்டானா? எங்க போனான்னு தெரியலையே. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. நான் எந்த பக்கம் போறது? சரி, என்ன பக்கம்? One of the approval Shanmugam says. சார் என்ன? சண்முகத்தை காணும் சார். உங்க கூட தானே வந்தா? என் கூட தான் சார் வந்தான். கக்கூசுக்கு போனவன் காணா போயிட்டான் சார். வாங்க சார்.
எங்க உட்காந்துருந்தான்? அது அந்த பள்ளத்துல தான் சார். வாங்க சார். சார் இங்கதான் சார் உட்காந்துருந்தான். நீங்க அவனை கவனிக்கவே இல்லையா? சாரி சார், நாங்க அங்க நின்னு கவனிச்சுட்டு தான் சார் இருந்தோம். அவன் எப்படியோ காணாம போயிட்டான் சார். பாருங்க சார், வாட்டர் பேக் கூட இங்கதான் சார் இருக்குது. அவனை தேடி ஒரு கான்ஸ்டபிள இந்த பக்கம் அமிச்சேன், இன்னொரு கான்ஸ்டபிள அந்த பக்கம் அமிச்சேன். நான் நேரா உங்ககிட்ட நீங்க எல்லாம் போலீஸ் தொழிலுக்கு லாய்க்கல. மணி சார், நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. எங்க வாட்டர் பேக்? எஸ் சார். இடியட். அங்க பாருங்க சார் சண்முகத்தை. மிஸ்டர் குமார், கையில கிடைச்ச சாட்சிய செத்து போக விட்டுட்டு இப்படி அம்போன்னு வந்து நிக்கிறீங்களே. உங்க பேர்ல நிறைய கான்பிடன்ஸ் வச்சிருந்தேன். இந்த அவமானம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். சாரி சார், நான் நம்பினது சாதாரண ஆள் அல்ல, போலீஸ் ஆபீசரான இவரை. போலீஸ் ஆபீசரே பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா என் தவறா? மிஸ்டர் நாராயணன், உங்களுக்கு கொஞ்சமாவது முன் யோசனை வேண்டாம்? சார், நல்ல முன் யோசனையோட 2 கான்ஸ்டபிள பொறுப்பா காவலுக்கு போட்டிருந்தேன் சார். அவன் கக்கூஸ் போறத பாத்துக்கிட்டு இருக்கிறது அசிங்கம் இல்லையா சார்? சார், நான் இந்த பக்கம் பார்க்கும்போது அவன் அந்த பக்கம் ஓடிருப்பான் சார். சாரை கூட்டு வந்து 4 பக்கமும் தேடி பார்க்கும்போது அவன் தூக்கல தொங்கிட்டு இருக்கிறான் சார். அவ்வளவுதான் சார். அவன் தானே தூக்கு போட்டுக்கலையா? இந்த போட்டோவை பாக்குறீல்ல, தேவராஜ ஆளுகளையே அவனை அடிச்சு கொலை பண்ணி போனத்தை தொங்க விட்டுருப்பாங்க. மிஸ்டர் குமார், அவன் இன்னும் அந்த காட்டுல தான் இருக்கான்னு தெரியுது. நீங்க இமீடியட்டா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் எல்லாம் உஷார்படுத்துங்க. இந்த போட்டோவை டிவிலையும் ரேடியோலையும் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. அவனை பத்தின தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுன்னு விளம்பரம் பண்ணுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. குன்றத்தூர் கிராமத்தில் ஜேஆர்பி அவர்களின் கொலை நடந்ததல்லவா? அந்த கொலை சம்பந்தப்பட்டவர்களைத்தான் நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள். இவர்களை பற்றி தகவல் அறிந்தால் நேரிலோ தொலைபேசி மூலமாகவோ சென்ட்ரல் போர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி எண் 8. ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாராயணமூர்த்தி ஸ்பீக்கிங். நாராயணமூர்த்தி, விஷயம் ஏடா குணமா போயிடுச்சு. டிவி நியூஸ் கேட்டியா நீ? டிவி முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறேன். நாளைக்கு பேப்பர்லயும் வரப்போகுது. தேவராஜன் கும்பல பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நாராயணா, அதை விட 50 லட்சம் ரூபாய் நான் அவனுக்கு தர்றேன். அவங்களை எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வழி பண்ணு. குருவே, நான் இருக்கிற நிலைமையில அவங்களை எப்படி தப்பிக்க வைக்கிறது? பாருங்க, நீங்க டிபார்ட்மெண்ட் ஆள், உங்க மேல யாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தைரியமா இந்த வேலையை செய்யுங்க. ராஜனையும் சுதாவையும் ஃபாரினுக்கு அனுப்புறது நான் ஏற்பாடு பண்றேன். இந்த விஷயத்தை ஜாக்கிரதை நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஆமா, நான் போன வச்சிடறேன். ஹலோ ஹலோ, இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறான். இவன் விளையாட்டுக்காரி நினைச்சிட்டானா? வாலண்டரா இவனை போட்டு கொடுத்து 20 லட்சத்தை நம்ம வாங்கிட்டான். என்ன ஐயோ, நான் மாட்டிக்குவேன். நாளைக்கு என்கொயரி வச்சு நம்மள ஜெயில போட்டாருங்கன்னா அவன் வேற 30 லட்சம் அதிகமா தரேங்கிறான். 50 லட்சத்துக்கே ஆசைப்படுறான் நாராயணமூர்த்தி. அப்புறம் கடவுள் விட்ட வழி. போட்டாலும் பேப்பர்ல வந்திருக்கு. கொடு. இந்த படத்தில் இருப்பவர்களை பிடித்து கொடுத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ 20 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். காட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, ஊருக்குள்ளேயும் போக முடியாது. இனிமே என்ன பண்றது? தலைமறைவா இருக்கிற நம்மளை பத்தி பத்திரிகையில போட்டோவோட வருதுன்னா அது காரணம் அந்த சிபிஐ ஆபீசர் தான். அவனை சும்மா விட்டதே தப்பு. அப்பவே கொலை பண்ணிருக்கணும். அவனை கொலை பண்றது இருக்கட்டும், நாம நம்மளை காப்பாத்திக்க ட்ரை பண்ணுவோம். காட்டிலாக்க அதிகாரிகளோட தயவுல நாம இருந்தோம். அடுத்து நம்ம பிளான் இனிமே மறைஞ்சு இந்த காட்டுக்குள்ள வாழ்றத விட பெங்களூருக்கே போயிடலாம். பெங்களூருக்கா? அதுவும் கரெக்ட் தான். அந்த சண்முகத்தை நாம கொன்ன விஷயத்தை எஸ்ஐ நாராயணமூர்த்தி நேரம் சொல்லியிருக்கணும். இந்த காட்டை அவங்க முற்றுகையிட சான்ஸ் இருக்கு. நாம அதை சிக்கக்கூடாது. மேல என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். பெங்களூர் வர்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். உங்களை தேடிட்டு சிபிஐ காரங்க அங்க வருவாங்க. நீங்க ஊருக்கு வந்துருங்க. அது சரியா? அந்த அசோக்குமார் என்ன தெரியலையே. அவர் என்ன கான்டாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சியா? அவரு உங்க பாஸ்போர்ட் விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
அது கிடைச்ச உடனே உங்களை சந்திப்பாரு. நீங்க தைரியமா இருங்க. எந்த நேரத்தில் நான் வேன் அனுப்புவேன். புறப்பட்டுங்க. யோ நாராயணமூர்த்தி, அரசாங்கம் அறிவிச்சிருக்க 20 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எங்களை நீ காட்டி கொடுத்துட மாட்டேல்ல? ஐயோ சிவா, உங்க அசோக் குமார் எனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறப்ப நான் எதுக்கு ஜூஜிபி 20 லட்சத்துக்கு ஆசைப்பட போறேன்? ஒரு வேளை 20 லட்சத்துக்கு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் கம்மி என்ன மாட்டீங்க, நானும் சேர்ந்துதான். தேங்க்யூ தேங்க்யூ நாராயணமூர்த்தி. நீங்க சொன்னபடி நாங்க உங்க வேனுக்காக காத்துட்டு இருப்போம். ஓகே சார், என்ன மெசேஜ்? அசோக் குமார் நமக்காக பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டாராம். ஹவுஸ்